மாநிலத்தினுடைய ஆளுநராக, ஒரு மாநிலத்தினுடைய துணை ஆளுநராக, அதே நேரத்தில் நம்முடைய தலைவராக ஐந்தாண்டுகளுக்கு மேல பணியாற்றிய 10 ஆண்டுகளும் கூட மயிலாப்பூரில் உங்களை முன்னேற்றுவதற்காக, உங்களுக்கு எடுப்பதற்காக தமிழக வரதராஜன் அவர்கள் அன்போடு எதிர்த்திருக்கிறார்கள். நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு வரவேற்பு அளித்து, அந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது மயிலாப்பூர்ல நிச்சயமாக வெற்றியை நீங்கள் உறுதி செய்த விஷயம் தாமரை இங்கே நிச்சயமாக போக்கும். ஒரு அற்புதமான வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினராக மாறிய பிறகு உங்களுக்கான அடிப்படை திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து மிகச் சிறப்பாக பணியாற்றுவதற்கு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கும் தெரியும். மாற்றுக் கட்சியில் யாரும் கூட இன்னைக்கு நம்முடைய வேட்பாளர் ஒரு தரமில்லாத வேட்பாளர் யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறந்த வேட்பாளர் கட்சியெல்லாம் தாண்டி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அமேசியக்கா அவர்களுக்கு நாங்கள் கட்சி சார்பாக பிரச்சாரம் செய்தாலும் கூட கட்சியை தாண்டி மயிலாப்பூருடைய மக்கள் நீங்கள் அதை பார்த்து அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணும். அதே போல மயிலாப்பூர் இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் தமிழக காவல்துறையினுடைய உயர் அதிகாரி ஐயா நடராஜன் அவர்கள் போடு இருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான தலைவர்களும் இருக்கிறாங்க. அண்ணன் கணேஷ் பாபு அவர்கள், மயிலாப்பூர் தெற்கு கழகத்துடைய செயலாளர் அண்ணன் பாட்டாளி மக்கள் மாவட்ட செயலர் சிவகுமார் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பகுதி செயலர் சுப்பிரமணியன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் யூனிஸ் அவர்கள், புரட்சி பாரத அருமை சகோதரர் ரவீந்திரன் அவர்கள். ஐயா, இன்னைக்கு சென்னையை பொறுத்தவரை இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு மேல 40 நகரங்கள் இருக்கு. திட்டத்தின் அடிப்படையில் சென்னை இன்னைக்கு 38வது இருக்கிறது. 40 38வது இடம். அடிப்படையாக சென்னையினுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமான கீழே போய் இன்னைக்கு 38வது இடத்துல இருக்கும். அதே போல மதுரை பார்த்தீங்கன்னா 40வது இடத்துல இருக்கும். சென்னையினுடைய அடிப்படை கட்டமைப்பு என்பது ஒரு சுகாதாரமான ஆரோக்கியமான நகரத்தை உருவாக்கணும். மழைநீர் வடிகாலை சரி செய்யணும். அதே போல பாதாள சாக்கடை திட்டத்தை சரி பண்ணணும். அதே போல வீட்டிலிருந்து வரக்கூடிய குப்பைகள்லாம் சரியான முறையில் சுழற்சி அடிப்படையில் அதை எடுக்கும். இதற்கெல்லாம் எல்லா அனுபவத்தோடு வரக்கூடிய மத்திய அரசோடு மாநில அரசோடு எங்கிருக்கக்கூடிய லோக்கல் பாடி கார்பரேஷனோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அக்கா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திட்டத்தை 30 வருஷமா சொல்றாங்க. அடுத்த 5 வருஷம் நாங்கள் இதைத்தான் செய்ய போறோம் பொய்ய சொல்றாங்க. நாங்கள் அடையாறுடைய ஆற்றை சுத்தப்படுத்துவதற்கு 1500 கோடி செலவு பண்ண போறோம். 2021 தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. மீனவர்களுக்கு மட்டுமே 2 லட்சம் வீடுகள் கட்டித் தருவோம். அதனால்தான் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்கள் மீனவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் திரும்பி அனுப்பப்படுகிறார். எல்லா இடத்திலும் கூட நம்முடைய மீனவ சொந்தங்கள் உள்ளே வர வேண்டாம், எங்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டித் தருவோம் என்று சொல்லிவிட்டு குறிப்பாக மயிலாப்பூர்ல மட்டுமே அதில் 20,000 வீட்டுக்கு மேல கட்டித் தருவோம் என்று சொல்லிவிட்டு பொய் சொல்லியிருக்கிறீர்கள், உள்ளே வராதீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். ஐயா, சிங்கார சென்னை பேக்கேஜ் 1 பேக்கேஜ் 2 5000 கோடி ரூபாய் செலவு செய்தும் கூட கடந்த 2 ஆண்டுகளாக கனமான மழை இல்லாத காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் கஷ்டத்திருக்கிறார்கள். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அடுத்த மழை வரும் பொழுது சென்னையை பொறுத்தவரை சிங்கிங் சென்னையாகத்தான் மாற இருக்கிறது. அதையும் நாம மிக வேகமாக பணி செய்து வேண்டிய கட்டாயம் நமக்கு. கஞ்சா புழக்க வழக்கம் எல்லா கடையும் தாண்டி திருவோணத்துல எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஆபரேஷன் கஞ்சா 1 கஞ்சா 2 இவ்வளவு செய்தும் கூட தமிழகத்துல ஒரு கஞ்சா வெறும் 65,000 கிலோ தான் கொடுத்திருக்கிறாங்க. வெறும் 65,000 கிலோ. அதுவும் கூட சட்டம் ஒழுங்கை சரி பண்ணணும். இதற்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கட்சியோட வெற்றி வேட்பாளர் நம்முடைய அம்மையெல்லாம் பெற்று கொள்கிறார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4க்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பெறுவதற்கு வேண்டும் என்று நாம் பெறுகிறோம். எதிர்பார்க்கிறோம். ஆனா மயிலாப்பூரிலிருந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா தமிழக போகும். ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக ஆக்குவதற்காக இந்த தாமரை சின்னத்தில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வெற்றி பெற செய்து இங்கிருந்து நாங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். அது நிச்சயமாக நீங்கள் எல்லாம் ஏப்ரல் 23ஆம் தேதி செய்து நம்பிக்கை சென்னையை மாற்றுவதற்கான ஒரு பெரிய முயற்சி மயிலையில் அக்காவை சேர்த்து வைக்கிறோம். அதனால் இன்னைக்கு ஒரு வாகனம் அதிகமாக செல்லக்கூடிய பகுதியில் மிக பெருமையாக நீங்கள் எல்லாம் வெற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் இந்த 2 வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அக்காவோடு இருப்பு சென்னை மாற்றத்திற்காக துணிந்திருப்போம். ஒரு நல்ல ஆரோக்கியமான உண்மையான சிங்கார சென்னையை கட்டுவதற்கு நம்முடைய தமிழக சவுந்தரராஜன் அவர்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா வெற்றி வேட்பாளரும் அதை செய்வார்கள் என்று சொல்லி தமிழகத்துடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளர் அருமை என்ன விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. என்ன அக்காவுக்காக இந்த தாமரையை நெற்றிலே சுமந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மயிலை பொறுத்து தலைவர் அண்ணன் கணேஷ் பாபு அவர்களுக்கும் எனது தியாகத்தை தெரிவித்துள்ளேன். எப்படி போறேன்னு சொல்ல மாட்டாரு. சொன்னாங்க மாத்திட்டாங்க. அமமுக பொதுச் செயலாளர் வரவேற்க வேண்டும். இறங்கிறீங்களா கொஞ்சம்?